ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நீங்க வச்சிருக்க ஸ்காலர்ஷிப், நேஷனல் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா, வருஷம் ஸ்டூடெண்ட்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணி லாஸ்ட் இயர் வந்து நீங்க வந்து பணம் வாங்கியிருந்தீங்க அப்டின்னா, இந்த இயருக்கு எப்படி வந்து ரினிவல் பண்றது அப்டின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் பணம் கரெக்ட்டா வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதே மாரி அப்ளை பண்றது, ரினிவல் பண்றது எல்லாமே நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோல எப்படி இந்த வருஷத்துக்கான ரினிவல் பண்றது, பணம் பெறுறதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் என்ன பண்ணுங்க, NSP அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஃபர்ஸ்ட் வருது பாத்தீங்களா, scholarship.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓபன் பண்ணது உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதுல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தது ஸ்டூடெண்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஓபன் பண்ணதும் அடுத்து இந்த பேஜ் வரும். இதுல என்ன பண்ணுங்க, 3வதா இருக்கு பாத்தீங்களா, அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு, இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இது வந்து புதுசுக்கும் இதே தான் குடுக்கணும். இல்ல ரினிவல் பண்றேன் அப்படின்னாலும் இதை தான் குடுக்கணும். ஓகேயா? ஸோ கிளிக் பண்ணி இதை ஓபன் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுத்ததும் உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். இதுல இந்த லாகின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பர் கொடுத்து நீங்க லாகின் பண்ணலாம். இதுல கெட் ஓடிபி அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கொடுத்துட்டு, ஆதாரோட லிங்க் பண்ணிருக்க உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு கீழ இருக்கிற அந்த கேப்சாவ இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகும். இல்ல உங்ககிட்ட ஆதார் நம்பர் இல்ல, ஆல்ரெடி லாகின் பண்ண ஓடிஆர் நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாஸ்டா லாகின் யூசிங் ஓடிஆர் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க ஓடிஆர் நம்பர் லாகின் பண்ணலாம். நான் கிளிக் பண்ணது பாருங்க. இந்த இடத்துல என்டர் ஓடிஆர் அப்படின்னு இருக்குது. அடுத்து கீழே பாஸ்வேர்டு கேக்குது. ஸோ உங்ககிட்ட ஓடிஆர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓடிஆர் நம்பர் என்ட்ரி பண்ணி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி லாகின் வித் ஓடிஆர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கொடுங்க. ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இதுல வேற எதுவும் டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு பண்ணி வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்பேன். வீடியோ கடைசியில நம்பர் சொல்லியிருப்பேன். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது மட்டும் இல்ல, எந்த சர்வீஸ் இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஓடிஆர் நம்பர் கொடுத்து லாகின் வித் ஓடிஆர் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஓடிஆர் எந்த நம்பரோட ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு இந்த இடத்துல இருக்குல்ல, அதை நீங்க கொடுங்க. லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஹோம் பேஜ்ல நீங்க வந்து ரினிவலுக்காக பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் நீங்க அகாடமிக்ல ஃபைல் பண்ண அப்ளிகேஷன் இந்த இடத்துல காட்டும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து புதுசா அப்ளை பண்ண ரினிவல் பண்ண போறோம். ஸோ இந்த 2026 27க்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷமோ நீங்க ரினிவல் பண்ண போறீங்களோ அந்த வருஷம் காட்டும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல ஓகே கேட்டா ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபில் ஆகி இருக்கும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ரினிவல் தான் ரினிவல் பண்ண தான் நம்ம உள்ள வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் எல்லாமே உள்ள இருக்கும். ஸோ லாஸ்டா கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு போங்க. அடுத்து உங்க இடத்துல என்டர் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில் என்ட்ரி பண்ண சொல்லும். ஃபர்ஸ்ட் நீங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்களான்னு கேட்கும். அதுக்கு எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுங்க. அடுத்து கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற டேட் கேட்பாங்க. அதை நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து ப்ரீவியஸ் கிளாஸ் பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்பாங்க. அதை என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க, அந்த ரோல் நம்பர் என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து என்ன செக்ஷனோ அதை என்ட்ரி பண்ணிருங்க. இந்த டீட்டெயில்லாம் என்ட்ரி பண்ணிட்டு லாஸ்ட்ல கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல கண்டினியூ கேட்டா கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து இந்த இடத்துல ஐ அக்ரி அப்படிங்கறத டிக் பண்ணிட்டு அடுத்து சப்மிட் பேசிக் டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இந்த இடத்துல எஸ் அப்படிங்கறத கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ஓகே அப்படிங்கறத கொடுங்க. அடுத்து உங்களுக்கு திரும்ப இந்த பேஜுக்கு வந்துரும். இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்ப ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஆரம்பத்துல நம்ம என்ன கொடுத்து போனோமோ அந்த ப்ரொசீட் அப்படிங்கறத திரும்ப கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஸோ இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் இன்கம் சர்டிபிகேட்டும் நீங்க அப்லோட் பண்ணணும். ஜேபிஜி பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கலாம். 20ல இருந்து 500 கேபிக்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையுமே சூஸ் ஃபைல் கொடுத்து உங்க சிஸ்டத்துல பிசில எங்க அந்த ஃபைல் இருக்குதோ சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க அப்ளிகேஷனுக்கு அக்ரி கேக்குது. அக்ரி அப்படின்னு கொடுத்து ஃபைனல் சப்மிட்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்ததும் எஸ் கேக்கும். இந்த இடத்துல எஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்க அப்ளிகேஷன் ஹஸ் பீன் ரினியூடு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க. நம்ம அப்ளிகேஷன் கரெக்டா ரினிவல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, 3வது தடவையா மறுபடியும் இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணதுக்கான ஃபார்ம் நமக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேஜ்ல வந்துரும். இதை பிரிண்ட் எடுத்து நம்ம ஸ்கூல்ல சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க நமக்கு வெரிஃபை பண்ணி அப்ரூவல் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பணம் வந்துரும். ஓகேங்களா? வேற எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட்னா நம்ம வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒன் மோர் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க
பண்ணீங்க அப்படின்னா, என்னுடைய WhatsApp நம்பர் இருக்கும். இந்த WhatsApp நம்பருக்கு நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் சம்பந்தமா எந்த ஒரு சர்வீஸும் நான் உங்களுக்கு பண்ணி குடுப்பேன். வோட்டர் ஐடி, பான் கார்டு, ஆதார் கார்டு, பிஎஃப், டிக்கெட் நம்ம ஆன்லைன்ல ஷார்ட்ஸா போட்டிருக்க ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வாங்கி குடுப்பேன். தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேருக்கு இதெல்லாம் வாங்கி குடுத்துருக்கேன், செஞ்சு குடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லயும் நீங்க இத செக் பண்ணிக்கலாம். சேனல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டா தெளிவா இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனல்ல நீங்க எதிர்பார்க்கிற வீடியோ இல்ல அப்படின்னா, எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணாலோ, இல்ல கமெண்ட் பண்ணாலோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல எல்லாத்துக்குமே நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி தனித்தனியா வச்சிருக்கேன். ஸோ நீங்க பிளேலிஸ்ட்ட கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேட ரொம்ப வசதியா இருக்கும். எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல குடுத்து வச்சிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாரி தமிழ்ல ரொம்ப ஷார்ட்டா தெளிவான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.